இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துல ஒரு ரோபோ இருக்கும். அதுக்கு வண்டி வண்டியா வந்துச்சு ஃபீலிங்ஸ் ஆமாங்க, இதுதான் கதை. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க குழந்தைங்கன்னு சொல்லி ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு இதயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும். கண்டிப்பா இதயத்தை மாத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருப்பாங்க. சரி, வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கும் தன்னோட குழந்தைகளும் பாத்துக்கிறதுக்கும் ஹீரோ ஒரு ஏஐ வாங்கிட்டு வருவாரு. ஆனா அந்த ஆளு கையை வச்சுட்டு சும்மா இல்லாம வா உனக்கு ஒரு லவ் படம் போட்டு காட்டுறேன்னு சொல்லி அதை உட்கார வச்சு அதை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டு படத்தை போட்டு காட்ட அந்த ஏஐக்கு ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருது. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த ஏஐயும் ஒண்ணு முன்னா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. கசமுசெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வர இதுக்கப்புறம் அந்த சிமிலரா எந்திரன் படத்துல வர மாதிரி தான் ஹீரோவை அடையிறதுக்கு அந்த ஏஐ எந்த எல்லைக்கும் போக ஆரம்பிச்சிருது. கடைசியில என்னாச்சுன்றதா இந்த படத்தோட கதை. இந்த படம் கொஞ்சம் 18+ இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தனியா பாருங்க, ஃபேமிலியோட பார்க்க வேணாம். இன்னொரு விஷயங்க, நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போறாங்க. 2000 தொட்டதும் சேனலோட லோகோ மாத்தலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. என்னன்னா, ஒரு நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு லைட்டா நெஞ்சு வலி வந்துடும். இவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க. டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா, உங்க பொண்டாட்டி ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, உடனடியா மாத்தி ஆகணும். அப்படி மாத்துற வரைக்கும் இங்கே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஹார்ட் எந்த நேரம் வேணா கிடைக்கலாம். கிடைச்சோடனே மாத்துறதுக்காக தான் அங்கே இருக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு 2 குழந்தை இருக்கும். ஒன்னு ஒரு 5-6 வயசு இருக்கும். இன்னொன்னு பிறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆயிருக்காது. மூத்தது பொம்பளை பிள்ளை. தான் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை வாங்கலான்னு முடிவு பண்ணி ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பாரு. இப்போ இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம் ஒரு அட்வான்ஸான காலகட்டம்னு வச்சுங்களேன். அந்த ஏஐல பூரா இப்ப இந்த ரோபோவை பயன்படுத்தி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், பார்ல, கட்டட வேலையில, எலக்ட்ரீஷியன் வேலை, ஒர்க் ஷாப் வேலை, வீட்டு வேலை, இப்படி எல்லா வேலைக்கும் ஏஐ அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு ரோபோ வாங்கலான்னு சொல்லி அந்த எக்ஸிபிஷனுக்கு வர அங்க இருக்கிற ஒரு ஆளு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பிள்ளை தனியா எங்கேயோ போய் இன்னொரு ரோபோவை பார்த்துருது. அங்க போயிட்டு உங்களுக்கு அது சமைக்க தெரியுமா, அது பண்ண தெரியுமா, இது பண்ண தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஒரு ரோபோவை பார்த்துட்டு என்னம்மா இது ஓகேவான்னு திரும்பி பார்த்தா நம்ம பிள்ளைய காணோம். பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி நம்ம ஹீரோட பிள்ளைய கூப்பிட்டு வராங்க. இவங்கள தான் நீங்க தெரியுங்களா அப்படின்னு கேட்க, ஆமா ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. கூட இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷி கிடையாது, அது ஒரு ரோபோட், நாங்க கண்டுபிடிச்சது இதுதான் அட்வான்ஸான ரோபோட் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த ரோபோவும் ஹீரோவை பார்த்து சிரிக்குது. ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. சரி நான் இதே வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் தான் பிள்ளைல வேகமா ஸ்கூலுக்கு கிளப்பி விட ஹீரோயின் வீட்டுல இல்லாதனால அங்க சமைக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒன்னொன்னா தீந்து போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கவனிச்ச ஹீரோனோட பிள்ளை கத்திக்கிட்டு கிடக்கா. அந்த நேரம் பார்த்து வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா நேத்து போய் ஒரு ரோபோ அவங்க அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்கல்ல, அதை டெலிவரி பண்றதுக்கு அங்க வந்திருக்காங்க. கதவை திறந்ததும் அது சரளமா பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த ரோபோவை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஆயிருவாரு. நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க, வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிடுறாரு. உள்ள வந்ததும் ஹீரோனோட பிள்ளை ஆச்சரியமா பாக்குது. என்னமா பாக்குற, சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பி சொல்லி பத்தி விடுறாரு. வீடெல்லாம் கந்தரகோலமா கிடக்கு. அது பேசிக்கிட்டே உள்ள வருது. நீங்க தான் என்னோட பிரைமரி யூசர், நீங்க சொல்றதா என்னால கேட்க முடியும். எனக்கு உங்களோட ரொட்டீன் டைம்லாம் வேணும். ரொட்டீன் டைம்னா இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போற டைம், ரிட்டர்ன் வர டைம், சாப்பாடு, அப்படி இப்படின்னு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா டீட்டெயிலும் வேணும். அதை வச்சுதான் இதனால வேலை பார்க்க முடியும். அப்படி போயிட்டு இருக்கும் போது மாடியில ஏறும். அப்ப ஏதோ ஒரு கைப்பிடி லூசா இருக்கும். இதை சரி பண்ணணும்னு சொல்ல, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, என்னோட பிரைமரி டாஸ்க், சாப்ட்வேர், இது எல்லாத்தையும் நீங்க தான் கை வைக்க முடியும். நீங்க யூசரை வேற யாருக்காச்சும் மாத்த நினைக்கிறீங்களான்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் நானே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோட குழந்தை அங்க வர, வாங்கப்பா லேட் ஆச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல, அந்த ஏஐ நான் கூட்டு போறேன்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல நானே கூட்டு போயிடுறேன், நீ வீட்டை மட்டும் கிளீன் பண்ணுன்னு சொல்ல, அதுவும் சரின்னு சொல்லிடுது. அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட பொண்ணு அவங்களுக்கு இன்னும் பேரு வைக்கலையான்னு கேட்க, நீயே ஒரு நல்ல பேரு சொல்லுன்னு சொல்ல, அவங்க வச்சிருக்க புக்கை பார்த்துட்டு ஆலஸ் அப்படின்னு சொல்லிடுது. இவங்க போன பிறகு ஜன்னல் கிட்ட சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டுது. நேரா ஃப்ரிட்ஜ் கிட்ட இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் இருக்கும் இல்லையா, என்னென்னலாம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, எதெல்லாம் தீர போகுதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி விட்டுருது. எப்பப்ப வாங்கலான்ற மாதிரி. அது முடிச்ச பிறகு வீட்டை பூரா சுத்தமா கிளீன் பண்ணி வைக்குது. அங்க இவங்களோட போட்டோ இருக்கும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் மாதிரி தான் அடுத்தடுத்த லைனா மாறிக்கிட்டே இருக்கும். அதையும் எடுத்து பாக்குது. அன்னைக்கு சாயங்காலம் ஆயிரம் ஹீரோவோட புள்ள வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துருது. இவங்க 2 பேரும் வீடை பார்த்தது மிரண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சமைச்சே வச்சிருக்கு. இவங்க 2 பேர்த்து டேபிள உட்கார வச்சு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இருந்தாலும் அம்மா பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோட புள்ள கமெண்ட் கொடுக்குது. அதுக்கு அந்த நான் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிடுது. அப்ப ஹீரோட 2வது மையம் அழுதுகிட்டு இருக்க, ஏன்டா எப்ப பார்த்தாலும் பார்த்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி தூக்க, அதுக்கு அந்த ஏஐ நான் வேணா அவங்கள தொல்லை பண்றானா மேல கூட்டு போயிருட்டா அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஹீரோ இல்ல பரவாயில்ல நீ அவனை குளிப்பாட்டினா மட்டும் போதுன்னு சொல்ல, அதுவும் சரின்னு சொல்லிடுது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு நம்ம ஏஐ ஒரு ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன்.
அந்த நேரம் பார்த்து ஹீரோட புள்ள ஒரு சேர் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஆட்டையை போட்டு சாப்பிட பார்க்க அந்த சேர் கிடுக்கு ஆட திடீர்னு அப்பா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. வேகமா ஹீரோ ஓடி வந்து பார்த்தா நம்ம ஏஏ அதை தூக்கி பிடிச்சிக்கிருச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிட வந்தா சேர்ல இருந்து தடி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிடுது. ஹீரோ தான் பிள்ளைய தூக்கிற ரோபோவோட காலில் பார்த்தா ஒரு கண்ணாடி சில்லு குத்தி இருக்கும். உனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுது. தான் குழந்தைய தூங்க வச்ச பிறகு இந்த பக்கம் அந்த ரோபோ இருக்குல்ல அதுக்கு காலில் அந்த கண்ணாடி சில்லு குத்தி இருக்கும்ல அந்த இடத்துல ஏதோ டேப்பை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ள வர. இவர் ஏதோ பொம்பளை பிள்ளைய பார்த்த மாதிரியே வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள வர தான் பொண்டாட்டியோட ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை நீ போட்டுக்கோ உனக்கு கரெக்டா இருக்கும். சரி டேமேஜ் ரொம்ப ஆயிருக்கா எதுவும் ரிப்பேர் பண்ணுமான்னு கேட்க ஒட்டின டேப்பை உரிச்சு காட்டுது. பார்த்தா அந்த தழும்பே இல்ல. மறுபடியும் நம்மால் வெக்கப்பட்டுட்டே வெளியே போயிடுறாரு. அடுத்த நாள் ஆனது ஹீரோ அவங்க குழந்தைய ஆலயத்தையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோனை பார்க்க வந்திருக்காங்க. வந்து நம்ம ஏஏ இன்ட்ரோ பண்ணி விட்டுறாரு. அப்போ ஹீரோட பிள்ளையும் ஆலசியும் ஹீரோனுக்கு தண்ணி மோந்துட்டு வர சொல்ல இவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே. கொண்டாட்டி கூட இல்லாத கடுப்ப நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க 2 பேரும் உள்ள வர என்னமா என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்கும் போது இல்லடா உங்க அப்பா நினைச்சு பார்த்தேன் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப ஹீரோ வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த கம்பெனியோட ஓனர் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயாரிக்கிறாங்கல்ல ரோபோட்ஸ் அவங்கள ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த ஹீரோ அவங்க டீமும் சாக்காயிடுறாங்க. என்னடா நம்ம எல்லாம் தூக்கிட்டு ரோபோட்டை போட போறாங்களா அப்படின்னு நினைச்சு பயத்திலே இருக்க ஹீரோ தைரியமா போய் ஓனர் கிட்ட பேசுறாரு. என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல ஆமா எவ்வளவு நாள் தான் உங்களே வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது மாசம் சம்பளம் வேற கொடுக்கணும் அதுக்கு இது ஒன் டைம் இன்வெஸ்ட் மாதிரி ஒரு டைம் வாங்கிட்டேனா அது காலத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனையும் அதிகமா வராது வேலையும் கரெக்டான நேரத்துல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிராரு. ஓ அப்ப இத்தனை வருஷமா நாங்க உங்களுக்கு உழைச்சிருக்கோம்ல எங்களுக்கு எந்த நன்றி கடனும் கிடையாதா இப்படி எல்லா இடத்துலயும் ரோபோட்டை கொண்டு வந்துட்டா நாங்களாம் எங்கேயா போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. ஓனர் என்ன சொல்றானா இங்க பாரு வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொன்னேன் ஆனா நான் ஒன்ன சொல்லல இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ரோபோ வேலை வைக்கணும்னா இதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு மனுஷன் யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இருந்தாதான் இன்சூரன்ஸ் கூட கவர் ஆகும். அதனால உனக்கு அந்த சூப்பர்வைசர் பதவியை தந்துடுறேன் மத்த எல்லாத்தையும் வேலையை விட்டு துரத்துருவேன். பாவம் பொண்டாட்டி வேற ஆஸ்பத்திரியில இருக்கல நீ வேற ரொம்ப கஷ்டப்படுற அப்படி இல்ல உனக்கு இந்த வேலை வேணா சொல்லு நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலையை விட்டு போறாங்க இல்லையா அந்த கடுப்புல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வந்து நம்ம குழந்தை எல்லாத்தையும் பாக்குறாரு. கையில அந்த ரோபோவோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்புறம் இவருக்கு இந்த சூப்பர்வைசர் பதவி இந்த லெட்டர் எல்லாமே இருக்கும். இதே எல்லாம் நம்ம ஏஐ பாத்துருது. அப்படியே கொஞ்சம் கழிச்சு தான் வீட்டுக்கு கீழே ஒரு பழைய கார் இருக்கும் அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஏஐ அங்க வந்துற வா என்ன விஷயம் ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேட்க இல்ல நீங்க சரியா சாப்பிடல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இல்ல நீங்க வேற சரியா போல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பயங்கரமா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி என்னதான் பிரச்சனைன்னு கேட்க எங்க பாஸ் முக்காவாசி பார்த்த வேலையை விட்டு தூக்கிட்டாரு உங்களை மாதிரி ஏஐ கொண்டு வந்து தான் வேலைக்கு வைக்க போறாரு. சொல்ல போனா நாங்க எல்லாரும் 10 வருஷமா அங்கதான் வேலை பார்க்கறோம் அவங்களுக்கு பசங்க ஃபேமிலி இப்படி நிறைய இது இருக்கு இத பத்தி கவலைப்படாமே அந்த ஆள் வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ரோபோ இவ்வளவு பேசுறீங்களே நீங்களே ஒரு ரோபோ தானே வேலைக்கு வச்சிருக்கீங்க ஏன்னா எனக்கு டயர்ட் ஆகாது நீங்க சொல்றத பண்ணி முடிப்பேன் அதை தவிர வேற எதுவும் எனக்கு பண்ண தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்தி கொடுக்க நான் போயிட்டு பாப்பாவை தூங்க வைக்க போறேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுது. ஆனா இது பேசுறது இதோட நடவடிக்கை எல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி சினுங்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோட பொண்ணு கிட்ட போயிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணி வைக்க ஹீரோட பொண்ணு நீ பிரஷ் எல்லாம் பண்ண மாட்டியான்னு கேட்க இல்ல பாக்டீரியா அழிக்கிற மாதிரி எனக்கு ஒரு யூவி லைட் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல எங்க காட்டுன்னு சொல்ல அந்த ரோபோ வாயை திறக்குது. அது சொன்ன மாதிரி வாய்க்குள்ள ப்ளூ கலர் லைட் எல்லாம் எரி சொன்ன மாதிரி பிள்ளைய தூங்க வச்சுட்டு நேர ஹாலுக்கு வர நம்ம ஹீரோ உட்காந்து ஒரு லவ் படத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு சரக்க போட்டுக்கிட்டு. ஏஐ பார்த்ததும் இது சம படம் உனக்கு தெரியுமான்னு சொல்ல அந்த ஏஐ அதோட டைட்டில சொல்லுது. ஓ உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்க தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதையை சொல்லிடுது. அதை கேட்ட ஹீரோ ஏய் என்ன நீ இதெல்லாம் மெம்மேல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா இது ஒரு படம் இதை நீ ஃபீல் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. சரி வா இங்க வந்து உட்காருன்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிற. இந்த படத்தை பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீ எரேஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்ல இல்ல என்னோட இன்டெலிஜென்ட் எல்லாம் மெமரியில இருந்து தான் வருது அதை எரேஸ் பண்றது சரியா இருக்காதுன்னு சொல்லுது. அதை கேட்ட ஹீரோ எப்பாரு நான் தானே உனோட பிரைமரி யூசரு நான் சொல்றது நீ கேட்டுதானே ஆகணும் அதனால நீ எரேஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த ஏஐ அப்படி எரேஸ் பண்ணணும்னா எனக்கு பின்னாடி இந்த ரீசெட் பட்டன் இருக்கும் அதை ஒரு 7 செகண்ட் பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் பிரஸ் பண்ணி விட்டுறாரு. அப்படி பண்ணி முடிச்சதும் அந்த ரோபோ அப்ப இருந்து வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் படத்தை முதல்ல இருந்து போட்டு விட்டுறாரு. அந்த ரோபோ இப்போ ஒரு மனுஷன் மாதிரியே அந்த படத்தை ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ண ஹீரோ ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு போல எடுக்காம வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் திடீர்னு கால் பண்ணிருப்பாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்க ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்துடும் ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொல்ல ஹீரோ துள்ளி குதிச்சுட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லாம் தயாரா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் குழந்தைய வெளியே இருக்க சொல்ல ஏஐ கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஏஐ புரிஞ்சுக்கிடுச்சு
இவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, எது வேணாலும் ஆகலாம். அதனால இங்க பாருங்க மேடம், அவர் தான் என்னோட பிரைமரி யூசர், அவரை பாத்துக்கிறது தான் என்னோட முழுமையான வேலை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் அவரை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அது ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, அவரை எக்காரணத்தை கொண்டு குடிக்க விட்டுறாத, குடிச்சார்னா அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது, அதனால அவர் குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் அவர் என்னோட பிரைமரி யூசரு, அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்ல, இங்க பாரு சில விஷயத்தினால நல்லது நடக்கும்னா நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, அதுவும் சரின்னு சொல்லுது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் டாக்டர் போன்ல என்னென்னமோ பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ஹார்ட் இன்னும் வந்து சேரல, என்னன்னு பார்த்தா வர வழியில ஏதோ பயங்கரமான புயலாம், அதனால இப்போதைக்கு ஹார்ட் வந்து சேராது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால பக்கத்துல ஏதோ வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு அந்த ஹார்ட்டை தர போறாங்கன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இதை கேட்டதும் ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போக ஹீரோ டென்ஷன் ஆகி பயங்கரமா குடிச்சிட்டு அந்த பாட்டில தூக்கி உடைக்க போவாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ரோபோ வந்து கையை பிடிச்சிரும். இங்க பாருங்க, உங்களை நீங்களே தாக்கிக்கிறீங்க, இது நல்லதுக்கு இல்ல, உங்க ஹார்ட் பீட் வேற ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து நிக்குது. ஹீரோட கையை பிடிக்க அவர் பதிலுக்கு ஏயோட கையை பிடிக்கிறாரு. அப்ப ஏதோ பல்ஸ் ரீடிங்லாம் தெரியும் போல. என்ன உனக்கு இதயம்லாம் இருக்கான்னு கேட்க, ஆமா எங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு ஹார்ட் இருக்கும், அப்பதான் நாங்க பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி இருப்போம்னு சொல்லி அவரோட கையை எடுத்து அதோட நெஞ்சில வைக்குது. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி அவர் கை வைக்கும் போது ஹீரோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த ஏ என்ன சொல்லுதுன்னா, சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, நான் வேணா உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவான்னு சொல்லி திடீர்னு அவர்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்க ஹீரோ அதை தட்டி விட்டுறாரு. அந்த ரோபோ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணுது, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் குறையும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் தான் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அங்க இருந்து ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த குளூர்ல. ஆனா இந்த ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது இவர் மைண்ட் அதை பத்தின நினைப்பாவே இருக்குது. ஜாகிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இவங்க பெட்ரூம்ல ஒரு போட்டோ இருக்கும்ல, நான் கூட சொல்லியிருந்தேன்ல டேப்லெட்ல இவங்க போட்டோலாம் இருக்குன்னு சொல்லி, அதுல இவங்க ஒய்ஃபும் இவர் இந்த போட்டோவும் கலந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அவங்க ஒய்ஃபோட போட்டோவே காணும். அந்த ஏஐ பையவுல அழிச்சு விட்டு இருந்திருக்கு. என்னன்னு கேட்டா, நீங்க மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களும் அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை பார்க்க கூடாதுன்னு தான் அப்படி மாத்தி விட்டேன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாது, மறுபடியும் பழைய மாதிரி மாத்தி விடுன்னு சொல்ல அதுவும் மாத்தி விட்டுருக்கு. அப்படியே அன்னைக்கு நாள் முடிய அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வழக்கம் போல தான் சைட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஹீரோ மட்டும் தான் மனுஷன், பாக்கியம் எல்லாம் ரோபோ. அதுங்க பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட் ஆக ஹீரோ தன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க கூட பார்ல ரோபோட்டுகள் எல்லாம் வேலைக்கு எல்லாம் இருக்குங்க. இதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இதனால ஹீரோட ஃப்ரெண்டு, சரி வாங்க உங்களை எல்லாத்தையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கார்ல நேரா உங்க வேலை பார்த்த இடத்துக்கு கூட்டு போறேன். அதை பார்த்தது ஹீரோ, இங்க ஏன்டா வந்தேன்னு கேட்டா, என்னோட பழைய பொருள் இன்னும் இங்கதான் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி நேரா அந்த ரோபோ எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த கண்டெய்னருக்கு போறாங்க. அதை ஓபன் பண்ணணும்னா ஹீரோட வாய்ஸ் தான் தேவைப்படும், பாஸ்வேர்டு மாதிரி. ஃப்ரெண்டுக்காரன் பாஸ்வேர்டு சொல்லி அதெல்லாம் வெளியே கூட்டுப்பான்னு சொல்ல ஹீரோ, பாருடா எனக்கும் அவங்க மேல கோவமா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் என்னால அந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு என்னப்பா உன்னே வேலை விட்டு தூக்கல, எங்களை தானே தூக்குனாங்க, நீ ஒன்னும் பாஸ்வேர்டு சொல்ல வேணாம் நானே கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவரோட குழந்தையோட பாஸ்வேர்டை போட்டு பாப்பாப்ல. போட்டதும் அது ஒர்க் ஆயிட்டு கண்டெய்னர் விட்டு ஒரு ரோபோ வெளியே வந்துருக்கு. வந்தது இருந்தாலும் சும்மா இல்லாம அதை போட்டு அடிக்க ஹீரோ, டேய் அதுங்கெல்லாம் ஏடா, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ இப்படி பண்ணது எல்லாத்தையும் நாளைக்கு போட்டு காட்டின்னு சொல்ல, அப்ப நான் மொத்தமா அழுத்துறேன்னு சொல்லி மண்டையில ஒரு போடு போடுவான், அது அப்படியே கீழே விழுந்துரும். மறுபடியும் எல்லா ரோபோயும் காலி பண்ணி பார்க்க ஹீரோ ஒரு வழியா எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவரு வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஏஐ பையவுல உள்ள வந்துடும். ஹீரோ குளிச்சிட்டு இருக்க பார்த்து துண்டு எடுத்து வந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த ஏஐ அவரோட ஒய்ஃபோட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும். அதை பார்த்து டென்ஷன் ஆன ஹீரோ, இது எதுக்கு நீ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க, இது என் பொண்டாட்டியோட ட்ரெஸ் ஆச்சுன்னு சொல்ல, இல்ல சார் இதெல்லாம் போறதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகேன்னு சொல்லி டக்குன்னு ட்ரெஸ் கழட்டிற. ஹீரோவுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிருது. இங்க பாருங்க சார், உங்க பல்ஸோட ரேட்டு அதிகமாயிட்டே இருக்கு, நான் உங்களை சமாதானப்படுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்ல, இங்க பாரு என்ன இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் ஆகிட முடியாது, உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஓ அதான் விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ ஹீரோட கண்ணை கட்டி விட்டுட்டு தன்னோட வாய்ஸ அவரோட பொண்டாட்டியோட குரலா மாத்த, இவர் ஆல்ரெடி போதையில இருக்காப்ல, பத்தாவதுக்கு பொண்டாட்டி விட்டு ரொம்ப நாள் தள்ளியே இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த ரோபோ ஹீரோவோட கொஞ்சம் தப்பா நடந்துக்குது. அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிட அடுத்த நாள் ஆயிருது. நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஹீரோ அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ஏஐ கிட்ட, இங்க பாரு நேத்து ஏதோ தப்பா நடந்து போச்சு, இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்ல, ஏன் நேத்து நைட்டு நீங்க சந்தோஷமா இல்லையான்னு கேட்க, அது அப்படிலாம் கிடையாது, என்ன இருந்தாலும் நான் ஒரு ஃபேமிலி மேன், எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, நான் அவ கூட தான் ஒன்னா இருக்கணும், இன்னொருத்தி கூட இருந்தேன்னா அவளை ஏமாத்துற மாதிரி ஆயிரும், அதனால இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதன்னு சொல்ல, சார் உங்க பொண்டாட்டி இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் உயிரோட இருக்கும், எப்படி இருந்தாலும் அவங்க செத்து போயிருவாங்கன்னு சொல்ல, அப்ப அவங்க குழந்தை அங்க வந்ததும் குழந்தைய கூப்பிட்டு வேலைக்கு போயிடுறாரு. இவர் போற வழியில தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அங்கெல்லாம் போலீஸ் இருந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அதை பார்த்து பயமாயி போச்சு. வேகமா காரை விட்டு இறங்கி என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்க, ஓ உனக்கு எதுவும் தெரியாதா, உன்னோட பாஸ்வேர்டை போட்டு தான் ஓபன் பண்ணிருக்காங்க, நீ உதவி பண்ணாம இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்ல, சார் நான் என் பொண்ணோட பாஸ்வேர்டு தான் வச்சிருந்தேன், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்து நைட் நான் ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி கூட தான் இருந்தேன், நான் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. அதை பார்த்த ஹீரோ ஓனர் கிட்ட என்னமோ சமாதானமா பேசி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இருக்குன்னா, ஹீரோயினுக்கு ஒரு ஆட்டு கிடைச்சிருச்சு, உடனடியே ஆபரேஷன் பண்ண போறாங்க, அதனால ஹீரோ கூப்பிட்டு விட்டுருக்காங்க
இவரும் நேரா அங்க வந்திருக்காரு. இவர் வரதுக்கு முன்னாடி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆபரேஷனை கூட ரோபோட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொதுவா அந்த ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் எல்லாம் மாஸ்க் போட்டுருப்பாங்கல்ல. இப்ப அந்த பிரச்சனை வரக்கூடாதுக்காண்டி இந்த மாதிரி வேலைக்கு வாயே இல்லாத ரோபோட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ தன்னோட ஒய்ஃபை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாரு. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட குழந்தைய பாக்கறனால அதை தூக்கி கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா இப்பதான் ஆபரேஷன் பண்ணதுனால. அதை பார்த்து அந்த ஏஐ வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்குது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபீல் ஆயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கல விளையாட கூப்பிட்டு போறதுக்காண்டி நம்ம ரோபோ அங்க கூட்டு போகுது. அங்க போனா அங்க நிறைய சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஒரு ரோபோ கிட்ட வந்து இங்க பாரு நான் தான் அடுத்து விளையாடணும், என்னை அங்க உள்ள கொண்டு போ அப்படின்னு சொல்ல, இல்ல அவங்களுக்குன்னு டைம் முடியல, முடிஞ்ச பிறகுதான் அவங்களை அலோவ் பண்ண முடியும்னு சொல்ல அவன் பயங்கரமா சண்டை போடுறான். அதை பார்த்த நம்ம ஆலஸ் இருக்கால, அவன் வந்து அந்த குழந்தைய கெட்ட வார்த்தையில திட்டி விடுறா. அதை கேட்டதான் அவன் பயந்துட்டு போயிடுறான். ஆனா இதை கேட்டது அந்த ஏஐ, நீ என்ன இப்படிலாம் பேசுற, இதெல்லாம் ப்ரோக்ராம்ல இருக்காதுன்னு சொல்ல என்னோட பிரைமரி யூசர் என்னை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுல இருந்து தான் இப்பெல்லாம் என்னால சுயமா பேச முடியுதுன்னு சொல்ல மத்த ரோபோவும் இவங்களை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோனோட சமையல் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பிரமாதமா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதை கேட்டதும் கடுப்பான நம்ம ஆலஸ், இவ்வளவு நாள் சமைச்சு போட்டேன், எல்லா நாளைக்குமே உங்களை பத்தி தான் பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நாள் நீங்க சமைக்க நான் ட்ரை பண்ணி பார்க்கவான்னு கேட்க, இங்க பாருமா அதெல்லாம் ஃபேமிலி சீக்ரெட், உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல அந்த ரோபோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க திடீர்னு தன்னோட குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும். ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஏதோ ஆபத்து போலன்னு சொல்லி வேகமா ஓடி வருவாங்க. அங்க ஒரு கைப்பிடி லூஸா இருக்கும்ல, அது வழக்கத்தை விட பயங்கரமா லூஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால இவங்க வேகமா ஓடி வந்து பிடிச்சதும் தடிக்கு அங்க இருந்து படிக்கட்டுல பயங்கரமா உருண்டு விழுந்துருவாங்க. ஆனா இந்த பக்கம் ஒன்னும் ஆகல, சும்மா கிச்சு கிச்சா காமிச்சுக்கிட்டு இருக்கு. சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ உள்ள வர தான் ஒய்ஃபை கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு அந்த ஆலஸ் கிட்ட இதை நீ சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன்ல, எப்படி மறுபடியும் இப்படி ஆச்சுன்னு கேட்க அந்த ரோபோ சரி நான் மறுபடியும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுது. ஹீரோவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது, சம்திங் ராங்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன் வந்து எழுப்பி இங்க வா உனக்காக ஒரு வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வர ஹீரோ ஏதோ பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. நைட்டு ஒண்ணும் பண்ணாம இருக்காங்க. இதே அந்த ஏஐ பாத்திர அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இது உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுது. என்னடி உனக்கு பிரச்சனை, இப்ப எதுக்கடி வந்தேன்னு கேட்க, இல்ல சார் உங்க குழந்தை ஏதோ கெட்ட கடன் கண்டிருக்கு போல, உங்களை தான் பாக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்குன்னு சொல்லி அது வேகமா திரும்பி போயிட இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மூடட்டான ஹீரோ மறுபடியும் கீழே வந்து காரை பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் அங்க வரான். என்னடா இந்த நேரத்துலன்னு சொல்ல, இல்ல உன்னை பாக்கணும் போல தோணுச்சு அதான் சரக்கு வாங்கிட்டு வந்தேன், வா உட்காந்து தண்ணி அடிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நான் அப்படி பண்ணது உனக்கு தெரிஞ்சிச்சு போல, போலீஸ்ல கேஸ போட்டு என்கிட்ட நஷ்டஈடு வாங்க பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, ஏற்கனவே எனக்கு வேலைன்னு சொல்லி என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா, இப்ப நஷ்டஈடு விட கேக்குறாங்க, எனக்கு என்ன பண்றேனே தெரியலன்னு சொல்ல, இதெல்லாம் உன் தப்பு தானே, நான் அன்னைக்கே சொன்னேன்ல இப்பெல்லாம் பண்ணாதான்னு சொல்லி, என்னால என்னடா ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரன் ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீ எனக்கே ஆறுதல் சொல்றியா, நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படா தெரியும், என்ன இருந்தாலும் நீ அங்க வேலை பார்த்தானே இருக்க, கொஞ்ச நாச்சும் விசுவாசம் இருக்குல்லன்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் நம்பவே இல்லாம ஹீரோவை போட்டு செம்மையா அடிச்சு விட்டுறான். ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஒரு கட்டத்துல பாட்டில் எடுத்து அடிக்க போக நம்ம ஆலஸ் வந்து அவன் கையை பிடிச்சு அவன் கையாலே அந்த பாட்டில உடச்சு விட்டு அவனை அங்கிருந்து ஒரே தலை தள்ளி விட்டுருது. மறுபடியும் அவனை அடிக்க போக நம்ம ஹீரோ வந்து தடுத்து விட்டுறாரு. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன், ஓ நீயே ரோபோட்டை வச்சிருக்கியா, சரி உனக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே உன்னோட பாஸ் கிட்ட போயிட்டு இருக்கிற எல்லா சார்ஜஸ் கேன்சல் பண்ண சொல்லிட்டு கேஸ் எதுவும் நடக்காம பாத்துக்கோ, அப்படி இல்ல நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஆலஸ் அப்படி பண்ணதுனால அதோட கையிலும் கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் குத்தி இருக்கும். அப்ப அதை சரி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஏஐ எல்லாம் மனுஷங்களை காயப்படுத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் என்னோட பிரைமரி யூசரை பாதுகாக்கிறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கேன், உங்களுக்கு ஆபத்துனா என்னால சும்மா இருக்க முடியாது, எப்படியும் உங்க பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ்னாச்சும் இருக்கணும்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. ஆமா உங்க ஒய்ஃப் ரொம்ப வருஷம் உயிர் வாழ மாட்டாங்க, அவங்க போன பிறகு நீங்களும் உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகி திட்டி விட்டுறாரு. இங்க பாரு நீ எப்ப என்னோட பொண்டாட்டி ஆயிட முடியாது, அவன் எனக்காண்டி கஷ்டப்பட்டிருக்கா, வலி அனுபவப்பட்டிருக்கா, அவளு நீயும் ஒன்னா ஆயிட முடியாதுன்னு சொல்ல அந்த ஆலஸ் அங்க இருந்து ஒரு கண்ணாடி சிலை எடுத்துட்டு இங்க பாருங்க எனக்கும் தழும்புலாம் வரும்னு சொல்லி தன்னோட உடம்பு கிளிக்க பார்க்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனை காட்ட அவன் பொண்டாட்டி நினைச்சு போன்ல யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் என் பொண்டாட்டி சமாதானப்படுத்தி கூட்டு வந்துருவேன், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன், அவன் கேன்சல் பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு கதவை தட்டுற சவுண்ட கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஆலிஸ். அவளை பார்த்தது சாக்காயிட்டு, நீ என்னடி இந்த நேரத்துல வந்திருக்க, என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவன் அனுப்பிச்சு விட்டுருக்கானு கேட்க, நான் உள்ள வரலாமான்னு கேக்குது. அவனும் வர சொல்லிடுறான். இங்க பாருங்க நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேலே அவர் கோபமா இருக்காரு, நான் இங்க வந்ததே அவருக்கு தெரியாது, ஏற்கனவே அவர் ஒய்ஃபோட விஷயத்தினால அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு, நீங்களும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல அது கிளம்பாம கதவை சாத்தி விட்டுருது. அப்ப சத்தத்தை கேட்டு உள்ள என்னமோ ஒரு சவுண்டு கேட்க அவன் அமைதியாருன்னு சொல்றான். பார்த்தா இவனும் ஒரு ஏஐ வாங்கி வச்சிருக்கான். ஆலஸ் என்ன சொல்றான்னா, இப்ப அவரோட வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் ஆகும், எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்ல, அவன் மட்டும் நாளைக்கு கேஸை வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கேன், இவன் தான் பாஸ்வேர்டை சொன்னான்னு சொல்லி நான் போய் போலீஸ்ட சொல்லிடுவேன், அப்புறம் அவன் வேலைக்கு ஆப்புன்னு சொல்ல, அதை நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லி அவர் அடிக்க போக இவன் துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறான்.
அது தடுத்து விட்டுருது. அவரோட கையவே பிடிச்சி உடச்சிருது. அவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த துப்பாக்கி பிடிங்கி சுட பார்க்க அவர் வாங்கின ஏஐ அங்க வந்து ஆலஸை தடுத்து விட்டுருது. இங்க பாரு, என்னோட பிரைமரி யூசரை நான் பாதுகாத்து ஆகணும்னு சொல்ல நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஆலஸ் அந்த ரோபோட்டை போட்டு தள்ளிடுது. அது கீழே விழுந்ததும் ஃப்ரெண்டுக்காரனையும் போட்டு தள்ளிடுது. அடுத்த நாள் ஆனதும் ஹீரோ தன்னோட பாஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவன் ஏற்கனவே கஷ்டப்படுறான், அவன் மேல இந்த கேஸை வாபஸ் வாங்கிருக்கேன்னு சொல்ல, என்னடா உனக்கு விஷயமே தெரியாதா, உன் ஃப்ரெண்டு நேத்து நைட்டே செத்து போயிட்டான், நான் கேஸ் எதுவும் போடல, அவன் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியும், கொஞ்ச நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் போட்டுக்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ண இப்ப ஹீரோட விட்டா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து ஒரு புக்கு கீழே விழுந்துருது. அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஆலஸ் வந்து எடுத்து கொடுக்குது. எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு முன்னாடி நிக்க, நீ ஏமா இன்னும் இங்க நிக்கிற, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இல்ல உங்களுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, உலகத்துல ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாத் டப்ல மூழ்கி செத்து போயிறாங்கன்னு ஒரு சர்வே இருக்கு, நான் உங்களை பாதுகாத்தே ஆகணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அந்த ஏஐ அவர் இன்னும் வேலையை விட்டு வரவே இல்ல, இது நார்மல் தானா அப்படின்னு கேட்க, சரி நீயே சொல்லுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, ஓ ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம் குழந்தைய பார்த்துட்டு உங்களையும் பாத்துக்கிறது யாருக்கா இருந்தாலும் பாரமா தான் இருக்கும், ஒர்க்கையும் ஃபேமிலியும் ஒரே நேரத்துல பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், முக்கியமா அவருக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அவர் டெய்லி லேட்டா வர்றது நான் அவரை சரியா கவனிக்காதனாலன்னு சொல்லிட்டான்னு கேட்க அந்த ஆலஸ், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்ல ஹீரோயின் முடியாது சொல்லுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களோட இந்த கண்டிஷன் அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும், அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என்ன நீ அவர் கூட இருப்பியான்னு கேட்க, அவர் சாட்டிஸ்ஃபை ஆகும் போதெல்லாம் அவரோட பிளட் பிரஷர் நார்மலா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதே எப்படி உனக்கு தெரியும், அவர் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நார்மலா இருப்பாருன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அது அமைதியாவே இருக்க, நீ கேரேஜுக்கு போய் அங்கே இருன்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆக ஹீரோயின் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க வராரு. வந்தது ஆலசங்கன்னு கேட்க, அவ கீழே கரேஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு மூஞ்சி ஒரு மாதிரியா போச்சு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க, அவ உன் கூட இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா என் குழந்தை உன் கூட இருக்க நான் விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் சரியா யோசிக்கலன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் கத்த அந்த பக்கம் குட்டி பையன் அழுக ஆரம்பிச்சிடறான். எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க ஹீரோ ஒரு வாட்டி தான் சொல்றாரு. இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஆலஸ் வந்து இவங்க சண்டை வரத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க என்னென்ன பேசுறாங்கன்றத அந்த கண்ணாடியில கை வச்சு பார்க்க அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, அது மூலியமா தெரிஞ்சுக்கிறது. ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த, நம்ம ஹீரோ இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அன்னைக்கு நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருந்தேன், என் மைண்ட் மாறிடுச்சு, அதனாலதான் அப்படி பண்ணேன், ஆனா அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தேன், உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்ல இந்த பக்கம் குழந்தை கத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆலஸ் பயோல இந்த சனிய வேற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பாத் டப்ல தூக்கி வந்து தண்ணியை திரி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம குட்டி பொண்ணு வேற எந்திரிச்சு வந்துருது. உள்ள வந்து ஆலஸ் கிட்ட என்ன பண்ற அப்படின்னு கேட்க அது அலறி அடிச்சு அப்பாவை கத்திட்டு ஓடி வருது. ஆலஸ் தம்பி ஏதோ பண்றான்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி வராங்க. நம்ம ஹீரோ கதவை எவ்வளவு திறக்க ட்ரை பண்ண பார்க்க அது கதவை லாக் பண்ணிட்டு கையை வச்சுட்டு நிக்குது. ஆனா ஹீரோயின் ஜன்னல் வழியா போய் அந்த பக்கம் இன்னொரு ஜன்னல் வழியா வந்து தான் குழந்தைய காப்பாத்த பார்க்க இவ வந்து ஹீரோயினோட சங்க புடிச்சிடறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ கதவை ஒடிச்சு உள்ள வந்து லைட்டோட சேர்த்து ஒரு கம்பி இருக்கும், அதை வச்சு மூஞ்சியை பேத்து விட்டுறாப்ல. மறுபடியும் அடிக்க அது ஒரே படியா பிடிச்சிருது. அந்த நேரம் பார்த்து அந்த லைட் கம்பி ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும்ல, அதை ஹீரோயின் போட்டு விட அது வழியா பயங்கரமா சாக்கடிச்சு ஆலச்சு ஃபியூஸ் போன மாதிரி படுத்துருது. இதுக்கப்புறம் தன்னோட குழந்தைய ஆஸ்பத்திரி சேர்க்காண்டி ஆம்புலன்ஸா வர வச்சிருக்காங்க. ஹீரோ தன்னோட ஒய்ஃபு கிட்ட சாரி கேக்குறாரு, என்னாலதான் இதெல்லாம், நான் அவ்வளவு கூட்டு வந்திருக்க கூடாது, என்னைய மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் குழந்தை கூட போறேன், நீ இருக்கும்போது என்னால இதை பத்தி நான் யோசிக்க முடியாது, இப்போதைக்கு நம்ம குழந்தை தான் பாத்துக்கணும்னு சொல்லி ஹீரோயின் தான் குழந்தைகளை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஏஐ எல்லாம் தயாரிச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு ஆள் வந்து அதுகிட்ட இருந்து ஏதாச்சும் மாற்றம் வந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா, இல்ல நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணீங்களான்னு சொல்ல ஹீரோ எதுவும் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் ஆலஸ் எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணலான்னு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதோட மெமரி சிஸ்டம் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆயிருக்கா, இது எதனால இப்படி பண்ணுன்ற விஷயத்த எல்லாத்தையும் செக் பண்றதுக்காண்டி அதை கலட்ட பார்ப்பாங்க. இது ஆல்ரெடி டெட்டா இருக்கும், அப்படி இருந்தும் கூட அதோட கை லைட்டா அசைற மாதிரி இருக்கும், அதை ஒரு அசிஸ்டன்ட் பைய கவனிச்சிருவான். மறுபடியும் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு அந்த மெமரியை கழட்டிட்டு சிஸ்டம்ல வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதோட ப்ரோக்ராம திடீர்னு மத்த ரோபோட்டுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கவனிச்சு அவங்க திடீர்னு வயரெல்லாம் புடிங்கி விட்டுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அது பக்கத்துல இந்த ஒரு ரோபோவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருச்சு. எப்படின்னா நம்ம எந்திரன் படத்துல பார்த்தோம்ல 2.0 வந்த பிறகு அதோட சிப்பை ப்ரோக்ராம் பண்ணி மத்த ரோபோட்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் அடிமை ஆக்கிரும்ல, அந்த மாதிரி இதோட ப்ரோக்ராம இன்னொரு ரோபோட் கொடுக்க அது வெளியே வந்து இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளி அப்படியே கட் பண்ண டென்ஷனான ஹீரோ ஒரு பாருக்கு போய் சரக்கு அடிக்கலான்னு உட்காந்துருப்பாரு. அப்போ ஒரு வாய்ஸ் வருது, என்ன உங்களுக்கு வேற பாரே கிடைக்கலையா, இது ரொம்ப மோசமானு சொல்லி ஒரு வாய்ஸ் வேற. யாருன்னு பார்த்தா நம்ம ஆலஸ் மூஞ்சில காயத்தோட வந்து உட்காந்துருக்கு. நீங்க என்னடி பண்றேன்னு கேட்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சொல்ல உங்க ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இங்க பாருங்க, நான் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு உங்களோட வேலை போயிருக்கும். நான் உங்க ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். அப்ப அவனை நீ தான் கொண்டியான்னு கேட்க, ஆமா நான் என்னோட பிரைமரி யூசரை பாதுகாக்கணும், அதுக்காகத்தான் நான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ எனக்கு உன்னோட ப்ரொடெக்ஷனே தேவையில்லை, தயவு செஞ்சு குடும்பத்தை
விட்டு நீ தள்ளியே இருன்னு சொல்ல ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் அங்கதான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோ எந்திரிக்க பார்க்க அது கையை பிடிச்சி உட்கார வச்சிருது. அப்ப அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இன்னொரு ஏஐ அது வந்து ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு அதை பார்த்து சொல்ல இவ அவனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறான். இவளுக்கு இப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மெத்தட் வேற கிடைச்சிருக்கு. இதை பார்த்த ஹீரோ ஆலஸாவோட கையை பிடிச்சிட்டு இங்க பாரு உன்னோட காட்டுக்கு என்னோட காட்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் ஆனா எனக்கு அப்படி இருக்கிறதா தெரியல இப்போ உன்னால என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசி டக்குன்னு அது தலைக்கு பின்னாடி இருக்கிற மெமரியை புடுங்கி விட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல காட்ட ஹீரோனும் அவங்க குழந்தையும் ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. சரி மயன் என்ன பண்றான் பாக்கலான்னு சொல்லி குழந்தைய சேர்ல படுக்க போட்டு ரெண்டாவது மகனை பார்க்க போறாங்க. அந்த நேரம் திடீர்னு பவர் சடவுன் ஆகி போச்சு. முழிச்ச குழந்தை அம்மாவை தேடி உள்ள போக எல்லா டாக்டரும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறத பாக்குது. ஏன்னா இவங்களும் ஏஐ தானே லேப்ல சர்வீஸ் பண்ணும்போது ஒரு ஏஐ கண்ணு முழிச்சுல அது வந்து தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ரிசப்ஷன்ல ஹீரோட குழந்தை எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா இவங்க காலுக்கு நேராவே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. இது சிஸ்டம்ல செக் பண்ணும்போது அக்சஸ் கீ கேட்க அப்போ ஒரு நர்ஸ் வந்து நீங்க யாரு எதுக்கு இங்கெல்லாம் வரீங்கன்னு கேட்க திடீர்னு அவங்க சங்க பிடிச்சி தூக்கி அதுல இருந்து கீயை பிடிங்கி அதை தள்ளி விட்டுருது. அந்த நேரம் பார்த்து ஹீரோ நைஸா எஸ்கேப் ஆக அங்க உடஞ்ச கண்ணாடி சில்லா இருக்கும்ல அது ஹீரோனோட கையில குத்தி ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அப்படியே நேரா தன்னோட குழந்தை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதை தூக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்தை தெரிஞ்சு அந்த ஏயும் அங்க வந்துருது. வந்து பார்த்தா குழந்தைய காணோம். சரின்னு சொல்லிட்டு திரும்ப கீழே ரத்தக்கரையா இருக்கிறத பாக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. ஆனா இவங்க ஒரு வழியா தப்பிச்சு அங்க இருந்து ஓட இதுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஹீரோவும் அங்க இருந்து வேகமா கார்ல வந்துகிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை காட்ட தன்னோட குழந்தையெல்லாம் ஏத்துட்டு அங்க முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும்ல அதுல போய் உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்க அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணி வண்டியை நிப்பாட்டிருது. வந்து கதவை பிச்சு போட்டு ஹீரோயினை தூக்கி எரிஞ்சு நேரா ஹீரோயின் கிட்ட போகுது. ஏன் நீ இப்படிலாம் பண்றேன்னு கேட்க ஒருவேளை உன்னோட காட்டு ஏன்ட்ட இருந்துச்சுன்னா அவர் உன்னை காதலிக்கிற மாதிரி என்னையும் காதலிப்பார்லன்னு சொல்லி ஹீரோயின் நெஞ்சில கைய வச்சு நெஞ்சை கிழிக்க பார்க்க ஹீரோ வேகமா கார் எடுத்துட்டு அங்க வந்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் அந்த ஏஐ காருக்கு நேரா தள்ள அவர் காரோட வச்சு ஏத்திட்டு போய் இன்னொரு கார்ல போய் சொருகுறாரு. காரே தீப்பிடிச்சு எரியுது. ஹீரோயின் வேகமா வந்து தன்னோட ஹஸ்பண்ட கார்ல இருந்து வெளியே எடுக்க அவரு மயக்க நிலைக்கு போயிடுறாரு. இவங்க எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்றாங்க ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. ஆனா அந்த ஏஐ இருக்கால அவ எந்திரிச்சு வர்றா. உடம்பெல்லாம் பாதி கருகி போய் நடக்க முடியாம நடந்து வந்து ஹீரோயின் சங்க பிடிச்சு படுக்க வச்சிடறா. தான் உடம்புல ஒரு கம்பி குத்திருக்கும் அதை உருவி ஹீரோனை கொல்ல பார்க்க அப்ப ஹீரோ எந்திரிச்சு வந்து ஒரு கம்பியால ஒரே அடி அடிப்பாரு. இது வேமா திரும்பி பாக்குது. மறுபடியும் இன்னொரு அடி அடிக்க பார்க்க இவ கம்பியை பிடிச்சிடறா. ஆனா இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு சின்ன கம்பி எடுத்து அதோட மூஞ்சிலே குத்த அது கீழே விழுந்துருது. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்னா வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. சரி அப்படியே படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏஐ ஒருத்தன் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் செத்து போனாங்கல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. அதோட பாஸ் வந்துடுறாரு. ஏன்னா எல்லாம் செத்து கிடக்காங்க. சரி என்ன நடந்துச்சு பாப்போம்னு சொல்லி தெரியாதனமா சிஸ்டம் ஆன் பண்ணி விட அது மறுபடியும் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணி இன்னொரு ரோபோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கு. ஆனா அது தெரியாம இவரு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு போல எல்லாத்தையும் டிலீட் பண்ணிரு இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல சுத்தி இருந்த ஏஐ எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. என்னடா எல்லாரும் அப்படியே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு ஏஐ ரோபோட்டுக்குள்ள போறாங்க. நம்ம ஆலசா மாதிரியே இவ அப்படியே இருக்கா. கண்ணு முழிச்சதும் அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.